Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் ஷின் பாட் பாட்காஸ்டுக்கு வரவேற்கிறோம். இது விக்னேஷ் மற்றும் என்னுடைய நண்பன் பாலா. இது ஒரு என்ன எபிசோடு தெரியும் பதில பாலா. Is it going to be a rant session or is it going to be an anger on மணிரத்னம் or Kamal Haasan தெரியல. But it's our view or review or critique of the Thug Life movie. So before that, how are you doing and how are you after watching the movie, Bala? ஹவ் ஆம் ஐ டூயிங்? ஆக்சுவலா என்னன்னு சொல்றது, இந்த படத்தை பார்த்துட்டு காலங்காத்தால ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் வர மெனக்கெட்டு போகணும் 9 மணிக்கு இந்த படத்துக்காக. நீ ஃபர்ஸ்ட் டே போன கரெக்ட். நான் ஃபர்ஸ்ட் டே போயிட்டு நிறைய பேர்த்த, அன்பார்ச்சுனேட்லி நீ ஏற்கனவே டிக்கெட் புக் பண்ணிட்ட, ஸோ ஒன்றும் பண்ண முடியல. பட் ஒரு 4-5 பேரை படம் பார்க்க விடாம நிறுத்திட்டேன். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஆம். No, I mean, in a way, you helped me as well. I mean, you lowered my expectations. Other than the excitement, whether you said, Vignesh, you need to control down. ஸோ அந்த கண்ட்ரோல் டவுனாக தான் நான் போய் பார்த்ததுல அந்த ஒரு ஐ கேன் சே தட் அந்த டிசப்பாயின்மெண்ட் வரப்போகுங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போனதுனால அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படியே டேலி ஆயிடுச்சு. ஸோ நானுமே கமல் மாதிரி பேசுறேன். ஸோ தட்ஸ் பிகம் ஆஃப்டர் வாட்சிங் திஸ் மூவி. ஸோ ஹவ் வாஸ் த மூவி பா? இஸ் இட் லைக் ஃபர்ஸ்ட் ஷார்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்ச அஃப்கோர்ஸ் ஸ்பாய்லர்ஸ் அஹெட். ஸோ இதுக்கு மேல பேசி எல்லாமே நம்ம பிரேக் டவுன் பண்ணி பேசிதான் ஆகணும். பட் ஃபர்ஸ்ட் சீன் இட்ஸ் வேர் I thought something, okay, when he said, okay, this is in an open field where people are coming to meet him, where he gives an introduction. I thought, என்ன இருந்துச்சுன்னா, okay, something ஒரு ஆர்டிஸ்டிக்கா ஒரு ஃபிலிம் இருக்க போது, something we didn't see from Kamal for a long time. I'm not sure. கடைசி எனக்கு உத்தம வில்லன் some that sort of film where he did it. So I thought this would be in that way, or it's going to be pure gangster action film. But what turned out for the next 2 hours and 45 minutes, I didn't know if it was a gangster movie or a drama movie or what was it. So and the feeling it gave me a mixed emotion, and the expectation I'm not able to jot down and say very confidently that this is a very bad movie. But I have to say this is a very poorly directed, written, screenplayed or whatever it is piece of film. ஸோ எனக்கு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் சீன் கூட ஓகே. எனக்கு லேசா கொஞ்சம் ஒரு மாதிரி ஐயோ என்னடா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சது அந்த நாசர் கேரக்டரோட பொண்ணு சூசைட் பண்ணிக்கிறப்போ, லைக் ஓகே காட்டன் பிரெக்னென்ட் அண்ட் ஆல் தட், வை கான்ட் யூ கோ அண்ட் டாக் வித் உங்க சித்தப்பா சிம்பூஸ் கேரக்டர் ஹூஎவர் இட் இஸ். அந்த பேசுறதுக்கான ஏஜென்சி கூட கிடையாது இவ்வளவு பெரிய வீட்டுல. தடால்னு சூசைட் தான் ஒரே ஆப்ஷன்ங்கிற மாதிரி. பிகாஸ் எஸ்பெஷலி வித் மணிரத்னம் அண்ட் கமல்ஹாசன், தேவ் பீன் போஸ்டிங் அஸ் இந்த ஒரு லிபரல் தாட்ஸோட இருக்கிற பீப்புளா கன்சிஸ்டன்டா. அப்படி இருக்கிறப்போ ஒரு ரிக்ரெசிவான ஐடியா வரப்போ எனக்கு என்னடா அப்படின்னு உறுத்துச்சு ஸ்டார்டிங்ல. பட் அதுக்கு ஓகே. அதுக்கு அடுத்த சீன்லயே அந்த சிங்கர் பாப் சிங்கர்னு சொல்லிட்டு அந்த பையன் ஒரு பாட்டு வேற பாடிட்டு இருப்பான், சம்மந்தமே இல்லாம ஒண்ணு. அது எனக்கு ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல ஸ்பீக்கர் பிரச்சனையா நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் அந்த பாட்டே இவ்வளவு கன்றாவியா அவங்க பாட வச்சிருக்காங்க வேணும்ட்டே அப்படின்னு புரிஞ்சுது. தாட் கை அவனை பிடிக்க போறப்போ இவங்க எல்லாம் சிரிச்சுட்டே கார் ஓட்டுவாங்க, சிம்பு அண்ட் தேர் டீம், ஐ மீன் ஹிஸ் டீம் ஃபுல்லா. என்னையா இவ்வளவு சீரியஸா உங்களோட ஃபேமிலியில ஒரு பொண்ணு செத்து போயிருக்கா, செத்து போனதுக்கு காரணமே இந்த பையன்தான், இவனை நீங்க பிடிக்கிறீங்க, ஜாலியா சிரிச்சுட்டே பின்னாடி வேற ரஹ்மான் ஓ மாறான்ட்டு ரேப் சாங் ஒண்ணு அங்க சொருகி விட்டுருக்காரு. அங்கேயே நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த படம் தேராதுரா அப்படின்ட்டு. I think நீ சொன்ன மாதிரி whatever things went missing, எனக்கு அந்த subplotsமே it was like here and there marriage. There were potential for plots that were asking for to be expanded. ஒரு scene of அந்த police inspector இருக்கட்டும், I thought it was going to be evil, who's going to do something, but he ended up being nothing. Or Kamal's promise to Simbu that he's going to find his sister, that also just went like that. அது ஒரு பெரிய முக்கியத்துவமே கொடுக்காம கடைசியில ஜஸ்ட் ஒரு சீன் சொருகின மாதிரி தான் இருக்கு. ஸோ அண்ட் there is a character, I feel very painful to say that Maniratnam has written very poor female characters in this movie. Abhinamiya இருக்கட்டும், Trisha actually சொல்லலாம், maybe there are some here and there, but she did her part. I mean, in a perspective, she did her part what was given, but the dialogues or the requirement of that scene or whatever it is, it didn't stand well.
ஈவன் if somebody is that இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங் கன்விக்ஷனோட மணிரத்னம் கமல் எழுதின மாதிரி எனக்கு தெரியல. ஸோ there were loose plot holes that was just nothing, meant nothing. ஏன்னா கமலோட மெயின் ஆர்ச் நெமெசிஸ் இருந்தவமே கூட I thought he would be playing something, but he just diluted away. And even Kamal going to somewhere in Nepal or wherever it is, அங்க போயிட்டு வராங்க. பட் என்ன நடந்துச்சு, that is also left alone. எல்லா சீனுமே ஒரு இது கொடுத்துட்டு ஒரு அனாதையை விட்டு போறது. It felt that there was not much conviction or not much passion towards writing what is necessarily required. It's very shocking to say that Maniratnam has written very poor female character arcs in this movie, Bala. Very, very true. I totally agree. இந்த இது அப்படியே பிளாட்ஸ் எல்லாம் வந்து தொங்குதுன்னு சொன்னப்பதான் ஞாபகம் வந்துச்சு. நாங்க வந்து இப்போ லாஸ்ட் சாட்டர்டே வந்து வெளியே போயிட்டு வரப்போ என் ஃப்ரெண்ட் வாஸ் லைக், இனிமே இந்த படத்தை நான் பார்த்து என்ன பண்றது, எனக்கு மொத்த கதையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு narrating the entire screenplay சொல்றப்போ வந்து இது என்ன நிஜமா நீ சொல்றப்போ கேட்க நல்லா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்போ சொல்லிட்டு இருந்தான். அப்ப இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து, டேய் நீ வந்து பெரிய இது மாதிரி சொல்லாத, அங்க என்ன பாத்தியோ அதை சொல்லு அப்படின்னா சொல்றப்போ அப்புறம் செகண்ட் ஹாஃப் சொல்லதான் நானும் சொன்னேன், இரு செகண்ட் ஹாஃப் சொல்றப்ப பாருங்க எல்லாம் அங்கங்க த்ரெட்ஸ் எல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்ட்டு. அதுவும் அந்த ஃபீமேல் கேரக்டர்ஸும் சரி, ஒரு கேரக்டருக்கும் ஏஜென்சி இல்ல, ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டே ப்ராப்பரா இல்ல. ஃபீமேல் மேல் எல்லா கேரக்டர்ஸ்க்குமே அட்லீஸ்ட் இப்போ ஈவன் த மோஸ்ட் போலரைசிங் ஆஃப் மணிரத்னம்ஸ் ஃபிலிம்ஸ் ரீசெண்ட் பாஸ்ட்ல எது கடல் காற்று வெளியீடு ரெண்டுமே பிரிட்டி மச் யூனிவர்சலி ஹேட்டட் மூவிஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் அந்த படங்களை எடுத்துக்கிட்டோம்னாலுமே அந்த கேரக்டர்ஸ் வந்து லீட் கேரக்டர்ஸோ இல்ல லீட் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸோ ஃபேசினேட்டிங்கா இருக்கும். அந்த கடல்ல வந்து அந்த ஒரு பிளாட் த்ரெட்டே நல்லா இருக்கும், சேட்டன் வர்சஸ் காட் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து காற்று வெளியீடுல ஒரு பயங்கரமான டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பத்தி and that character was designed to be hated, அந்த கார்த்தியோட கேரக்டர். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு அந்த விஷயத்தையாவது பிடிச்சிட்டு நம்ம அதை பத்தி பார்க்கலாம், பேசலாம். பட் இதுல அந்த மாதிரி நம்ம டக்குன்னு கேட்டா நமக்கு என்னன்னு தோணுது, எல்லாமே ரொம்ப ஜெனரிக்கலி ரிட்டன் கேரக்டர்ஸ், ஃபீமேல் கேரக்டர்ஸ் ஏஜென்சி இல்ல, ப்ராப்பரா அவங்களை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கல, எதுவுமே இல்லை, எல்லாமே மிஸ் ஆகுதுங்கிறப்பதான் அருணும் இந்த ஸ்டோரியில என்னத்தை கண்டாரு கமல்ஹாசன் சொல்லிட்டு இதை தூக்கி மணிரத்னம்கிட்ட கொடுத்தாருன்னு தெரியல, அவர் இதுல என்னத்தை கண்டாருன்னு சொல்லிட்டு இதை வந்து ஃபுல் ஃபிளெட்ஜ்ட் படமா எடுத்தாருன்னு தெரியல. It's very confusing. அதான் I mean it is very confusing to come to Kamal, and it's very disappointing as well in your pain area. There is a story. As a normal audience, we know what Kamal is capable of, and what he delivers is extremely opposite. Or Indian, he says that he saw Indian 3 and that's why he did Indian 2 சொல்றாரு. So we're not sure how Indian 2 is, but Indian 2 has a spirit. Or this இதுல வந்து the initial shots in the first half, அந்த சின்ன குழந்தைய காமிக்கிறது, all those shots were like that the marquee Maniratnam or that Maniratnam shots ஒரு கொஞ்சம் ஒரு ஓப்பு கொடுத்துச்சு. Okay fine, it is going somewhere இருந்துச்சு, but it led to nowhere. Exactly. ஈவன் அந்த சீன்லயே வந்து பாரு, அங்க வந்து ஷூட் அவுட் நடந்துட்டு இருக்கும், அவர் பாட்டுக்கு ஜாலியா பேப்பர் போட்டுட்டு இருப்பாரு. That's what is very loose. நீ சொன்ன மாதிரி அந்த விஷயங்களா இருக்கட்டும், or how things, okay, படத்துக்குன்னு ஒரு லிபர்ட்டி இருக்கு, whatever you want you can show it, that's all fine. See, ஏன்னா இந்த ஒரு conundrum வந்து எனக்குள்ளே இருக்கு, that's fine. End of the day சினிமாங்கிறது ஒரு லிபர்ட்டி, அது ஒரு own world and everything is there. But அதுக்குன்னு ஒரு own world இருக்குல்ல. But if you're seeing a spoof movie, it is a spoof movie. If it is a gangster or a drama movie, it is that. So it's not convincing for me to think that, okay, Kamal is getting beaten up on a snow, is falling down, everything is falling down, but it comes up without any injuries. That realism, whatever they showed in the first half, it's not even there. So அது எல்லாமே வந்து ஒரு சார்ட் ஆஃப் என்ன சொல்றது, மிஸ்லீடிங் or gone for a toss மாதிரி இருந்துச்சு எனக்கு. I know the concept is something we saw in Tamil villain also, but in a different shade ஆவே இருந்துக்கும். But that was much of a drama movie. That is something that was, even though many didn't like it, I personally, it was one of my favorite good films இருந்தாலுமே கூட, and this was totally, it went against the grammar of what Kamal is, what Maniratnam is. And I have a separate thing on Maniratnam as well. I'm not a huge fan of last good movies at all. Even PS me எனக்கு வந்து ரொம்ப பிடிக்காத படம் தான். So I'm not sure where it failed, எங்க failed. Even the editing part, I know people are giving a lot of flags on Shrikar Prasad, but end of the day, நம்ம இதை பேசிட்டு முன்னாடி சொன்ன மாதிரி, it's director calls what they want, what they don't want ஒரு விஷயம் கண்டிப்பா இதாகுது. And it all seemed random, showing places like Goa, Tiruchur, that's fine, but
அது ரொம்ப ஃபாஸ்டா இருந்தது. It didn't even allow me to observe that places because I thought Maniratnam who's making places is all about he makes those places as a character. So அதெல்லாமே வந்து didn't even sync well with me actually. Yeah, definitely agree with you. I mean, சும்மா வந்து அதாவது இனிமே நான் தான் அடுத்த ரங்கராய சக்திவேல் அப்படின்னு சொல்லிட்டு போய் டெல்லி ஆளுவாடுறதால்னு பார்த்தா அடுத்த சைட்லயே கோவால சுத்திட்டு இருக்காரு. லைக் மேக் சென்ஸ் அந்த மாதிரிதான். லைக் அதாவது ஓகே நீங்க ஸ்பூன் ஃபீட் பண்ண மாட்டீங்க, தட் இஸ் ஆல் ஃபைன். அதாவது நம்ம வந்து அப்டிராக்டா இருக்கும். ஐ மீன் மணிரத்னம் போஸ்ட் தலைப்பாய்தே ஹஸ் வியர் டுவர்ட்ஸ் திஸ் அப்டிராக்ட் மூவி மேக்கிங். கொஞ்சம் வந்து ஷோ நாட் டெல் கைண்ட் ஆஃப் மூவி மேக்கிங். இட்ஸ் ஆல் ஃபைன். பட் இது நேரட்டிவே ஒரு ஸ்லிங்ல லூஸா தொங்கிட்டு இருக்கிறப்போ வந்து ஷோ நாட் டெல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எதையுமே சொல்லாம அப்படியே போனாங்கன்னா, இல்லைன்னா வந்து நீ சொன்ன மாதிரி அந்த நேபாள் போயிட்டு வராரு ரேண்டமா இருக்கு, சும்மா ஒரு குட்டி வாய்ஸ் ஓவர்ல அதை அப்படியே ஓட்டிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க. It was too fast. I mean, it was too fast even to observe. Second half, just I'm finding struggling to tell these words, but I almost fell asleep. Bala. It's very difficult to tell for someone who has sat through movies of Kamal, which is very slow, which is very nice and everything. It's difficult to sit through and watch the second half of this movie because or conviction in the or to talk about the choreography of the fights and everything. It didn't look very organic for me as an audience in general. I think these fights weren't even organic for me. அதெல்லாம் சும்மா வந்து ஏதோ அன்பர் வந்து ரேண்டமா கோஸ்ட் டைரக்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது அந்த சீக்வன்சஸ் எல்லாமே. அண்ட் வேர்ஸ்ட் பார்ட் என்னன்னா வந்து அந்த இன்டர்வெலுக்கு முன்னாடி இன்டர்வெலுக்கு அப்புறம் வர சீக்வன்சஸ் எல்லாமே விவேகம் படத்துல இருந்து அப்படியே காப்பி அடிச்சு வச்ச மாதிரி இருந்தது. It's a very common theme people say, right? We get reminiscence of Chakachivandamanam, of Vivekam, or whatever it is. ஜில்லா, ஈவன் ஜில்லா, லைக் எல்லாமே வந்து பேட் எக்ஸாம்பிள்ஸா இருக்கு பாரு, விவேகம் ஜில்லான்ட்டு. விச் இஸ் ரியலி அன்பார்ச்சுனேட் பிகாஸ் ஒரு இப்படி ஒரு டைரக்டர் ஆக்டர் காம்பினேஷன் கமிங் அப் ஆஃப்டர் கமிங் டுகெதர் ஆஃப்டர் 38 years, ஒரு அது ஆல் டைம் கிளாசிக். என்னதான் பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன்ஸ் நாயகன் மேல இருந்தாலுமே it's a guideline or a book on how to actually construct a movie from start to finish proper. So அப்படி ஒரு படத்துக்கு அப்புறமா ஜாயின் பண்றாங்க அப்படிங்கிறப்போ இவர் வேற வாய வேற விட்டாரு ஓவரா. அதாவது நாயகனோட ஒரு படி மேல இருக்கும் அப்படி இப்படின்னு வந்து பயங்கரமா பேசி வச்சிட்டாரு. நாயகன் மறந்துரும்னு சொன்னாரு. I don't know which sense he meant it. புரியவே இல்லை. Like why there was a strong conviction, Kamal, of such acting stature. I know personal things, political leaving aside, he can be whatever he want. But as a movie buff or a movie maker, as he proclaims, it's very disappointing. Like, even the minute of the minute scenes didn't even make sense. Even the plot of the movie, the actual thing would have been very nice to see if Kamal was putting an effort and the theadala or whatever it is, how what Simbu's about. Why do you have to show that? Okay, this is an internal politics family. Show that alone, right? Nadula வேற எங்கேயோ போறாங்க, திடீர்னு there is an enemy also. I don't remember his name. டெல்லியில ஒரு enemy இருப்பார், ஒரு பரம்பரை enemy இருப்பார்ல. So அவரை காமிச்சு then he was nothing, he dies off. I seriously don't know. Then they show another female character within that enemy family also. I thought she will be playing some big role. There will be a big role for her as well. So அது எல்லாமே வந்து just shown through நம்ம கண்ணாடி காமிச்சு அப்படி எடுத்துட்டு போயிட்டாங்க. So it's pretty devastating to admit, but poorly written and poorly directed movie. And coming to I think one thing that everybody has spoken about is about the songs, omission of songs and everything, giving so much big album. Album wise it's very good, but as a for that movie and the BGM, how did it sit well with you, Bala? Even just want to know your thoughts on the Omara song, the first time Simbu introduction. Did it sit well or did it seem like a misfit for you? Misfit தான். எனக்கு ஆக்சுவலா எந்த பாட்டுமே வந்து நேரட்டிவோட ஒட்டின மாதிரியே தெரியல. ப்ராப்ளி அந்த எங்கேயோன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பாட்டு பேக்ரவுண்ட்ல அது அந்த மியூசிக் மட்டும் வரும், அது ஒண்ணுதான் இட் கைண்ட் ஆஃப் ஃபிட் வெல் வித் இந்த நேரட்டிவ். மத்தபடி ஜிங்குச்சாவும் டக்குன்னு ரேண்டமா ஒரு சீன் வைக்கணுமேங்கிறதுக்காக உள்ள தூக்கி எரிஞ்ச மாதிரி இருந்தது. எவ்ரிதிங். அந்த சுகர் டாடி சுகர் பேபி அந்த பாட்டு வந்து இட் வாஸ் லைக்
மணிரத்னம் வந்து இன்டர்வியூல ஏதோ சொன்னாரு, இந்த பாட்டு வீடியோவோட பாக்குறப்போ இட் வுட் லென் மோர் கான்டெக்ஸ்ட் அண்ட் இட் வுட் ஸ்ட்ரைக் த கார்ட் அப்படின்ட்டு. எனக்கு ஆக்சுவலா அதுவும் வந்து சுத்தமா கனெக்டே ஆகல. கனெக்ட் ஆக வேண்டிய ரெண்டு பாட்டையும் வந்து தூக்கி எரிஞ்சிட்டாங்க. முத்தமிழை இவங்க வந்து எல்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்க அந்த இதுல, தப்பு பெருசா பேண்ட் பெருசான்னு அடிச்சு காட்டுறா அப்படிங்கிற மாதிரி சின்மயி வெர்ஷன் பெருசா தி வெர்ஷன் பெருசா நடிச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில ரெண்டு வெர்ஷனும் கிடையாது போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவரு மொத்தமா பாட்டையே தூக்கிட்டாரு. நடுவுல குட்டியா ஒரு ரஹ்மான் போர்ஷன் மட்டும் ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல மைல்டா வரும், அது மட்டும் தான். அண்ட் விண்வெளி நாயகா வச்சும் காமெடி பண்ணிட்டாங்க லாஸ்ட்ல. அண்டர்ஸ்டாண்ட். ஐ மீன் எல்லாத்துக்கும் ஒரு அதே கேள்விதான் இருக்கு. ஸோ அது தெரியல. கடைசியா ஒரு பேசப்படாத ஒரு விஷயம், கமல் வந்து ஒரு சிசில் மட்டும் எடுத்துட்டு என்னத்தை டொனேட் பண்ண, என்னத்தை மார்க்சிசம் இது பண்றாரா என்ன பண்றாருன்னு தெரியல. இஃப் யூ ரிமெம்பர் த கிளைமேக்ஸ் சீன், பட் didn't even sit well with anything or the song for it for that matter. I mean it was going well as a BGM, but the song வந்துட்டு that it didn't complete the character. I thought that song could be ஒரு character arc complete பண்ற ஒரு சாங்கா இருக்கும் மேக்ஸிமம், பட் it didn't sit well or didn't. அது எப்படி நான் சொல்ல தெரியல. இந்த படத்துல கமல்ங்கிற ஒரு கேரக்டர் எங்க ஸ்டார்ட் ஆகுது எங்க முடியுது தெரியல. வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் தட் கேரக்டர்? வாட் டஸ் ஹி வாண்ட் டு அச்சீவ் வித் சம்திங்? he has done something. His life is, his personal life is this, personal views is this. I don't know, it's in shambles. What does he achieve in the end also? அதுவும் தெரியல. He has lost everybody in his family and this is complete ரொம்ப incomplete. He looked very tired throughout the play. It was like dead tired Kamal Haasan throughout. எக்ஸாக்ட்லி. See, இப்போ இதுவே வந்து நம்ம ஒன்ஸ் அகைன் டு நாயகன் திரும்ப திரும்ப போறோம். பட் அன்பார்ச்சுனேட்லி அதோட தான் நம்மளால வந்து ஒரு மூட் பாயிண்டா கம்பேர் பண்ணி பேச முடியும். வெறு நாயக்கர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கேரக்டர் வந்து அந்த கேரக்டரோட லா பிரேக்கிங்கை வந்து ஜஸ்டிஃபை பண்றதுக்கு ஓகே, ஹி ஹேட் இஸ் பீப்புள், அந்த பீப்புளை வந்து லா வந்து ப்ரொடெக்ட் பண்ண தவறிடுச்சு அப்படிங்கிறதுனால திஸ் கே இஸ் டேக்கிங் த லா இன்டு ஹிஸ் ஓன் ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ரொடெக்டிங் தெம். அதனால அவர் வந்து அந்த லா பிரேக் பண்றாரு. பட் இங்க வந்து வை இஸ் ஹி டூயிங் தட்? நீ சொன்ன மாதிரி அந்த கேரக்டர் ஏன் இதெல்லாம் பண்ணுது, எதுக்காக இதெல்லாம் பண்ணுதுன்னு நம்மளுக்கு சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். வை இஸ் ஹி அ கேங்ஸ்டர்? ஏன் யாக்கூசான்னு கூப்பிடுறாங்க? இவர் வந்து ஜப்பானுக்கு போயிருந்தா கூட பரவாயில்ல, நேபாளுக்கு போயிட்டு இவர் பாட்டுக்கு யாக்கூசான்ட்டு சொல்லிட்டு ஏதோ குரலி வைத்த எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. I think that's the anger. That is the anger. I think why is the question. There is no relevance to it. There is no relevance to the and also I think another disappointment is the news channel trailer almost எல்லாமே வந்துருச்சு சொல்லிட்டாங்க. எல்லாமே வந்துருச்சு. So there's not a surprise factor what's going to happen if Sumbu is going to turn against him. எல்லாமே தெரிஞ்சதுனால I think there was a loss of and the factor, exciting factor when it has gone. I'm just when the movie got interval வரப்போ it was absolute silent. யோசிச்சு பாரு, மயான மாதிரி இருக்கு. ஒரே ஒரு கமல் ஃபேன் மட்டும் பரிதாபமா வந்து அப்பப்போ இந்த கவுண்டமணி நான் சிங்க்ல கை தட்டுவாரு, சூப்பர் அப் அப்படின்ட்டு அது மாதிரி கை தட்டிட்டு இருக்காரு ஒவ்வொரு சீனுக்கும். It was very difficult to, I mean, ஒரு ஒரு விக்ரம் கொடுத்துட்டு even though the movie wasn't that so great னு சொல்ல முடியாது, but it worked out. It ஒரு நல்ல மாஸ் படம். அந்த டைமுக்கு it was very good and லோகேஷ் packaged it well. அவ்வளவுதான். that was really nice. But coming to another thing, we were talking about more on Kamal, but what do you think about Mani Ratnam as a director in his last few decades or what thing? I'm thinking like he has lost his touch or whatever it is, or even for Kamal for that matter, should they start looking into more young directors or writers? Because for example, if you go to the likes of Mohanlal or Mammootty, they shift their tonality. Whenever they want to do a mass movie, they go there. ஒரு தொடரும் மாதிரி படம் பண்றாரு, திடீர்னு ஒரு வேற மாதிரி ஒரு படம் பண்றாரு. Take Mammootty for example, just goes everywhere. Actually Mammootty is the best example because Mohanlalக்கும் வந்து ரொம்ப டெச்சியான ட்ராக் ரெக்கார்ட் தான் ரீசன்ட் டைம்ஸ்ல. இப்போ துதரும் வந்து it has been better, but Mammootty we can take Mammootty as the best example. He works with everyone basically. யாராவது நல்ல ஸ்கிரிப்ட் கொண்டு போனா he is ready to work. Kamal, I guess நம்ம once again ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே பேசிட்டு இருந்ததுதான். He was supposed to work with Paranjit and Mahesh Narayanan post Vikram, but
விக்ரமோட மான்யூமெண்டல் சக்சஸ் ஜஸ்ட் டூ எவ்ரிதிங் ஆஃப் பேலன்ஸ் ஐ கெஸ். நம்ம வந்து வி ஹேவ் டு கேஷ் இன் ஆன் திஸ் அண்ட் டூ பிக் ஆக்ஷன் மூவிஸ். அந்த மாதிரி அவர் டிசைட் பண்ணிட்டு இப்படி வந்துட்டாரா என்னங்கிறதும் தெரியல. பட் இட் இஸ் ஹை டைம் ஹி ஒர்க்ஸ் வித் டிஃப்ரெண்ட் பீப்புள். ஐ மீன் அவுட் சைட் இஸ் கம்ஃபர்ட் ஜோன் ஒன்ஸ் அகேன். இப்ப அன்பர் கூட அடுத்த படம் பண்றாரு, விச் இஸ் ஒன்ஸ் அகேன் ஹிஸ் ஸ்டோரி. ஹி இஸ் கோயிங் டு கோஸ்ட் டைரக்ட் தட் எனிவே. அன்பர் வந்து அவங்க ஃபைட் மாஸ்டர்ஸ் தான். ஸோ இட்ஸ் பிரிட்டி என்ன சொல்ற ஒரு கேயோட்டிக்கான சிச்சுவேஷன்ல இருக்கு. ஸோ I mean they are with all, even I felt the same, Bala, right, with BS as well. I'm just talking about Ratnam here as well. They are all the big stuff. I think you like the movie. That's this thing. But for me, with these so many big actors around or so many things around, I didn't get that emotion or feeling what they were trying to convey. எனக்கு அதனால தான் PS வந்து எனக்கு work ஆகும். I think same year as well when they have all the big characters. They part their well. Trisha played their part well. Simbu, as a character, he was irritating to me, which kind of worked for me. That's I won't say 100%, but whenever I see Simbu, I see a irritation, which is a feeling of emotion of his character. So he played a bit of his part well. So apparently, some of the big superstars when the Maniratnam not aligning with that, I don't know if things need to change, if there needs to be a different writer, or if he needs to. Probably they could do focus screenings and all that and bounce their ideas off. மணிரத்னத்தோட ஏடி டீம் எடுத்துக்கிட்டா இட் இஸ் பேசிக்கலி நெப்போட்டிசம் ப்ராடக்ட்ஸ் எல்லாருமே. குஷ்புவோட டாட்டர் அண்ட் ஏர் ரஹ்மானோட நீஸ் அண்ட் தென் சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி லப்பர் பந்துல லீட் ரோல் பண்ணவங்க. இந்த படத்துலயும் வந்து கமலோட டாட்டரா நடிச்ச பொண்ணு. ஸோ இட்ஸ் பேசிக்கலி வெரி யங். they don't have a lot of world view, with all due respect. Obviously when you're just 20, 22 and all, you're just branching out. அப்படி இருக்கிறப்போ வந்து I mean I can understand the need for younger people and all that, ஒரு வைப்ரண்டா இருக்கணும். பட் at the same time you should have a diverse team இல்லையா? அப்பதான் வந்து இன்னுமே வந்து you're calling பிஜாய் நம்பியார் and ஷாத் அலி who பேசிக்கலி அவங்கள்ட்ட வந்து விஷுவல் சென்ஸ் மட்டும்தான் இருக்கு, விஷுவல் ஃபிளேவர் மட்டும்தான் இருக்கு. தே ரைட் டட் ஆஃப்டர் டட், போத் ஆஃப் தெம். தே கான்ட் ரைட் அன் ஒரிஜினல் ஸ்டோரி even if your life depended on it. So அப்படி இருக்கிறப்போ when you're working with the same team or when you're working with a very small echo chamber, it's not going to improve your product at the end of the day. I guess it all stopped after CCV. I guess CCV வரைக்குமே கூட he had a very big team with some diversification and all that. So you can see clearly அதுக்கப்புறமா எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த எமோஷனலா கனெக்ட் ஆகல நீ லாஸ்ட் ஃபியூ மூவிஸ்ல சொல்ல. இந்த மற்ற படத்துல கூட ஓகே when you have a lot of actors, கொஞ்சம் ஒரு சப்ஜெக்ட் வந்து பிளே பண்ற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்கிற கூட எஸ்கேப் ஆயிடலாம். இங்க வந்து அந்த எமோஷனல் லாஜிக் இந்த மாதிரி ஒரு டிராமால ஒரு எஸ்பெஷலி ஒரு 5 கேரக்டர்ஸை சுத்தியே தான் படம் நகர போகுதுங்கிறப்போ அந்த டிராமால எமோஷனல் லாஜிக் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா ஐ கெஸ் மொத்த படமும் ஃபால் ஆயிடும். பிகாஸ் த சென்ட்ரல் பிளாட் இஸ் வெரி தின். ஸோ அந்த பிளாட் தின்னா இருக்கிறப்போ அந்த சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் வேணும். இப்போ அதே இந்த பேப்பர் போடுற சீனே நான் சொல்லியிருக்க மாட்டேன். என்ன நம்ப வச்சிருந்தாங்க, அந்த உலகத்துக்குள்ள என்ன கொண்டு போயிருந்தாங்கன்னா ஆப்வியஸா நான் அதை மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டேன். அதே மாதிரி இந்த சீட்டிங்கையும் வந்து ஜஸ்டிஃபை பண்ண வேணாம். சீட்டிங் தப்புங்கிறது ஓகே, பட் அதை ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணி லைக் அது ஒரு மாதிரி பிபி சுகர் மாதிரி இது ஒரு வியாதி அப்படி இப்படின்னு கொண்டு போனது. அண்ட் ஒன்ஸ் அகெயின் அமரன் கேரக்டர் வந்து எதை சொன்னாலும் நம்பிடுது. அந்த கேரக்டர் சக்திவேல் தான் வந்து உங்க அப்பாவை பண்ணாருன்னா ஆமா அப்படியா அப்படின்னு நம்பிடுது. அதுக்கப்புறம் வந்து போய் கேட்க வேணாமா நீங்க தான் கொண்டீங்களான்னு கேட்காம சொல்ல போறாரு. கடைசியில் சொன்னா வந்து இத்தனை சண்டைக்கு வந்து கமல் சொன்ன ஒரு வார்த்தையில முடிக்கிறது மூவியோட பாயிண்டே இது கிடையாது. புரியல. It was very weird because Kamal was saying that this movie would show the futility of violence, which it did. கடைசியில எண்ட்ல வந்து இதெல்லாம் எதுக்குடா தேவையே இல்லையா அப்படிங்கிற மாதிரிதான் அது கமல் கேரக்டரோட ரியாக்ஷன்ல எல்லாமே இருக்கும், சிம்போட கேரக்டர் கூட. பட் அத வந்து சொல்ல வர விதம்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ வந்து ஒரு ஓகே ஐம் நாட் கம்பேரிங் ஆன் எனிதிங், பட் லெட்ஸ் டேக் குட் பேட் அக்லி அஸ் an எக்ஸாம்பிள். அவங்க இனிஷியல் டைம்ல இருந்து இந்த படம் வந்து லாஜிக்லா எதுவும் இருக்காது, இது வந்து ஜஸ்ட் இட்ஸ் கோன் செலிப்ரேட் அஜித் குமார் த ஸ்டார் த ஆக்டர், அது மட்டும் தான் நாங்க பண்ண போறோம், அதுக்கான என்னென்ன மீன்ஸ் இருக்கோ எல்லாத்துலயும் பண்ண போறோம் அப்படிங்கறத அவங்க டீசர் ட்ரெய்லர் சாங்ஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே they were clearly establishing that. அண்ட் அதை வந்து அவங்க பண்ணிட்டாங்க. அவங்க வந்து எக்ஸ்ட்ராவா வேற எதுவும் சொல்லி ஏமாத்தவும் இல்லை,
புதுசா வேற எதுவும் பண்ணவும் இல்லை. சும்மா அவங்க அஜித்தை எலிவேட் பண்ண ஒரு படம் பண்ணாங்க. பிடிக்குது பிடிக்கலங்கிறது அடுத்தது. பட் தேவர் ஆனஸ்ட் இல்ல, அந்த ஒரு என்ன சொன்னாங்களோ அதை கரெக்டா டெலிவர் பண்ணாங்க. அந்த இன்டென்ஷன் வந்து வேற எதுவும் ஒரு இன்டென்ட் பண்ணி எடுக்காம ஆனஸ்டா இருந்தாங்க. ஏன் நீ இவங்க ஆனஸ்டா இல்லைன்னு அது நீ எப்படி நினைக்கிற? எனக்கு அது ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது மெயினா. எனக்கு தெரியல, ஜஸ்ட் என்ன சொல்றது, ஆஸ் அ பேக்கேஜா பார்க்கும்போது இட் இஸ் ஃபுல் ஃபிளெஜ் டிசாஸ்டர். கமிங் டு த பாயிண்ட், ஸ்டில் ஐ டோன்ட் நோ இட் இஸ் a gangster movie or a drama movie. எனக்கு அந்த ஒரு டிஸ்பிலீஃப் தான் இருக்குது. They packaged together saying that this is going to be a gangster movie, and they end up showing a drama movie. And in the second half, Kamal is doing something or kung fu, this and that. Everything was left for a toss. Everything was, they had all the characters in, they had all the good actors in, not utilizing to the potential and not seeing how the script is at all working for these people. And that's like a surprising factor. I'm like hugely disappointed. I think it's one of the work. I think the factor of expectation of Kamal and Maniratnam also had played its part. Definitely, to see them going very poor in terms of everything. I think it was fully made film as well as in terms of filmmaking as well. I'm not buying for the fact that it was beautifully shot or everything, because I didn't feel it. Maybe the whole shot of showing the kid and everything. Apart from that, I didn't see or feel whatever it is required. So everything was a disbelief. அதுதான் இது ஒரு வேற செட்டப் நீ சொன்ன மாதிரி ஒரு குட் பேட் அக்லிங்கிற ஒரு படம் வந்து இட் வாஸ் தேர். இட் ஹஸ் தேர். அந்த ஒரு அது ஒரு லிவரேஜான வேர்ல்டுக்கு இட் ஒர்க். அண்ட் இந்த ஒரு வேர்ல்டுக்கு the world itself was shifting so many tones, ஒரு டொனாலிட்டி எல்லாமே மாறிட்டு இருந்ததுனால it was completely haphazard இருந்துச்சு. It was very confusing. I still don't know. Like, I want to write about this in the letterbox. This is a very bad film, but I'm lost for words. ஏன்னா அவ்வளோ மோசமா இருந்துச்சு. ஒரு என்ன சொல்றது, I don't know if you saw the reviews. ராணக்கோட ரிவ்யூ மாதிரி was going on full on rant about this movie. So அந்த ஒரு மனநிலையில தான் இருக்கு. ஒரு ஷாக், what has completely happened. It was complete disbelief. And to see, I mean, what's next then எனக்கு தெரியல. What's going to happen next for both Mani and Kamal? Are they going to bounce back, or what they going to do? I know Kamal as a person, he gives few credits to everybody in terms of any film or music or whatever it is. But is he someone who's going to accept the failure of a film? Is something very interesting to see in this next this thing. இப்போ வந்து கமலுக்கு வந்து his past failures were ஃபெயிலியர்ஸ், பட் அந்த படம் எல்லாம் நல்ல படமா இருந்திருக்கும். இல்ல ஹைட்சைட்ல ரெட்ரோஸ்பெக்டிவா வந்து அந்த படம் நல்லா ரீச் ஆயிருக்கும். அன்பே சிவா மாட்டும், ஹேரா மாட்டும், எல்லாமே அந்த டைம்ல ஃபிளாப் ஆனாலும் லைக் அது வந்து ஓகே, ஏதாவது ஒரு ரெடீமிங் ஃபேக்டர் இருக்கும். லேட்டர் ஆன் வந்து ஒரு பயங்கர கல் கிளாசிக் மாதிரி வந்து we would keep talking. Recent timesல அந்த அந்த ஐ மீன் அட்லீஸ்ட் பிஃபோர் விஸ்வரூபம் 2, மன்மத நம்பு வாஸ் ப்ராப்ளி த ஒன்லி மூவி தட் டவுன்ரைட் டிடன்ட் ஒர்க் ஃபார் மெனி பீப்புள். ஃபியூச்சர்லயே வந்து அந்த அளவுக்கு அதை பத்தி பெருசா பேசப்படல. ஐ மீன் சில காமெடி சீக்வன்சஸ் எல்லாம் நல்லா இருக்கும், அதை தவிர பெருசா வேற எதுவும் அதில் கிளிக் ஆகல. அண்ட் சாங்ஸ் இப்போ இந்த போஸ்ட் விஸ்வரூபம் 2, போஸ்ட் தூங்காவனம்னு வச்சுப்போமே, விஸ்வரூபம் 2 வாஸ் அகேன், விஸ்வரூபம் 1 வந்து ஒரு டைப்டி பேக்கேஜ் த்ரில்லர். ஒன்ஸ் அகேன் அதோட நாட் வித் ஸ்டாண்டிங் இட்ஸ் ஃபிளாஸ் அண்ட் எவ்ரிதிங், இட் வாஸ் என்டர்டெய்னிங் அண்ட் என்கேஜிங் ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ். ஸோ அதுக்கு அடுத்து விஸ்வரூபம் 2வே வந்து ஒரு ப்ராப்பரான ஃபாலோ அப்பா இல்லாம ஹாட்ச் பாட்சா ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. அண்ட் தென் he was going in various directions. I guess hosting Big Boss did a lot of harm to Kamal the actor than good. Because இப்ப எல்லாரும் வந்து பிக் பாஸ் தாத்தா வந்து சும்மா வந்து பேசிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாரும் சொல்றாங்க. அதுவே அவர் எவ்வளவு பெரிய ஆக்டரா, நீங்க பாட்டுக்கு வந்து அசால்ட்டா இப்படி சொல்றீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் எடுத்துப்பாரு விஸ்வரூபம் 2க்கு அப்புறமா விக்ரம், இந்தியன் 2 அண்ட் தென் தக் லைஃப், எதுலயுமே வந்து இது வந்து விக்ரம்ல he didn't have much to do, so விக்ரம் கூட விட்டுடலாம். லாஸ்ட் 2 மூவிஸ்ல அதாவது இப்படி கமல் மாதிரி ஒரு ஆக்டரா இப்படி நடிக்கிறாரு, அவரால் இப்படி மட்டமா நடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரிதான் வந்து நம்மளை யோசிக்க வைக்கிறாரு. பிகாஸ் நோ மேட்டர் ஹவு குட் பேட் த ஃபிலிம்ஸ் வேர், ஈவன் வந்து 80s வந்து கமல் மசாலா படம் வந்து பண்றப்போ கிரிஞ்சு கன்றாவியான மசாலா சகலகலாவல்லவன் மாதிரி ரெக்ரெசிவான ஐடியாஸோட படம் பண்றப்போ கூட ஹிஸ் ஆக்டிங் ஸ்டூட் அவுட் ஒவ்வொரு படத்துலயுமே. அப்படி இருந்த ஒரு கமல் இப்பவுமே கல்கியில வந்து ஷோட 10 minutes 15 minutes அதுல எவ்வளவு சூப்பரா பண்ணிருந்தாரு. சோ ஏன் வந்து அது வந்து இங்க ரெப்ளிகேட் ஆக மாட்டேது? இந்தியன் 2 அது அதை பத்தி பேசவே வேணாம். பட் அதாவது அது ஒரு இருக்குல்ல, ரொம்ப நல்ல படமா இருந்தாலும் ஓகே, இல்ல இந்தியன் 2 மாதிரி
ரொம்ப கன்றாவியான படமா இருந்தாலும் ஓகே, இந்த மாதிரி நடுவுல வந்து மாட்டினாதான் ரொம்ப காண்டாது. Yeah, that's the either make it a poor film or a good film. Yeah, and so when நடுவுல இருக்கிறது it's very disappointing and clean. I don't know, Bala. I've lost hope in the சொல்லுவேன் because someone whom we are looking up to in terms of how they make film, what they write. I still believe Kamal is a good director, a good writer. Yeah. Somebody was given Hey Ram, Firmondi, or Vishwar for first part. I'm forgetting. I'm skipping the second part. Yeah. But இப்படி வரும்போது I don't know what he is going through or whatever it is. I don't know if it is the rush from Vikram or the need to make these kind of films or whatever it is. It is making him to make all in the Marian or commercial sort of space where they rely. But it's very disappointing, after 3 hours வெளியில வந்து பார்க்கும்போது. And yeah, my mother wanted to watch the movie with my dad. So ரெண்டு பேரும் போனாங்க. I think I gave no context to it, nothing about it. And the way she said from her, I think she has seen more Kamal films than me, and obviously all the old films, even Hindi films or everything. I think she said that, I think just to open her text and read that, she said something was missing in this movie. என்னதான் ஒரு சாகர் மாதிரி ஒரு படம் பண்ணினாலுமே வந்து ஒரு he stood out more than Rishi Kapoor உங்கிற ஒரு ஃபேக்டர்ல Kamal stood out in Sagar. She gave this example. And I think whatever you said is correlating with that. ஒரு என்ன படம் இருந்தாலும் ஒரு குப்பை படம் இருந்தாலும் standing out as an actor was something Kamal. That's why we adore him or we admire him or we respect him. And to see saying also that the songs were not properly sitting in, she was expecting the songs to happen. So somebody who's not having or watch this movie on a daily basis or a normal போய் பார்க்கும் இந்த disappointment இருக்கும்போது, so as someone who adores Kamal பார்க்கும்போது it's kind of killing and tearing us apart. All I'm hoping is like he sees like it tells or addresses what's happening or these reviews and bounces back. Because we know he is what he is. We know what he's capable of. But what do you think? I don't know. What are thoughts in that? I think when you have seen more Ratnam movies and everything. What do you think on Mani's side of Ratnam has to take a break, collaborate with new people. அதான் அவர் பண்ணணும். I mean, fresh ideas வந்தாலும் வந்து it's high time he starts diversifying his team and collaborating with more people. இப்போ ஒன்றும் இல்லை, he can even bounce his ideas of someone like he really has a good rapport with Madi Silvaraj. So அவர்கிட்ட கூட கேட்கறதுனால ஒன்றும் குறைஞ்சு போயிட போறது இல்லை இவரு. ஆர் எனக்கு இன்னும் தெரியும் நம்பினாருன்னா he should do a movie with youngsters. ஒரு சின்ன குட்டி பட்ஜெட்ல ஒரு ரொமான்டிக் மூவி மாதிரி பண்ணணும். பிகாஸ் இனிஷியலி அவர்கிட்ட 2 பொட்டன்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் கையில இருந்ததுன்னு சொன்னாங்க தக் லைஃப்க்கு அப்புறமா. ஒன்னு வந்து வித் சிம்பு அண்ட் ருக்மிணி வசந்த், ஒரு ரொமான்டிக் டிராமா. இன்னொன்று வந்து ரஜினிகாந்த் வச்சு. இப்போ வந்து போத் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் நாட் கோனா ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் தக் லைஃப். அதனால வந்து he should just go back to the drawing board, do a small movie. லைக் கடல் வந்து பயங்கரமான ஃபிளாப் ஆனதுக்கு அப்புறம் he just did a breezy ஓகே கண்மணி. ஒன்ஸ் அகெயின் அதுலயே நிறைய பேருக்கு ரிசர்வேஷன்ஸ் இருக்கலாம். the ending might have been a cop out and all that, but it was really nice. ஒரு சிம்பிளான சின்ன அழகான படம். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு என்ன வருதோ அதை ஜாலியா பீஸ்ஃபுல்லா எடுங்க. அண்ட் இன்னொரு பாயிண்ட், ஆக்சுவலா சாகர் பத்தி நீ சொன்னப்பதான் வந்து சாகர் கிரஃப்தார் அந்த 2 படத்துக்கு அப்புறம் கமலை வந்து இன்டைரக்டா வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டாங்க பாலிவுட்ல இருந்து. பிகாஸ் கிரஃப்தார்ல வந்து he was outshining அமிதாப் பச்சன் அண்ட் சாகர்ல வந்து he was outshining ரிஷி கபூர். ஸோ அதனால வந்து தேவர் லைக் ஓகே இந்த ஆள் இங்க விட்டு வச்சோன்னா நம்மள முடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நைஸா வந்து ஓரக்கத்திட்டாங்க. அதுக்கப்புறம் தான் he did I guess அதுக்கு உடனே வந்து he did ஸ்வாதி முத்தியம்னு நினைக்கிறேன் தெலுங்குல. ஸ்வாதி முத்தியம் பண்ணாரு. he got multiple awards and all that. பட் அதான் இங்க விட்டாருன்னா அங்க பிடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி இருந்த ஆளு இப்போ வந்து இஸ் neither here nor there. அது எப்படியாவது கொஞ்சம் சரி பண்ணி ஹோப்ஃபுல்லி ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ்ல அதை கரெக்ட் பண்ணும். இப்போ கூட ஒன்னும் கெட்டு போல. ஜஸ்ட் கால் பாரஞ்சித், ஒர்க் வித் them, ஆர் கால் மகேஷ் நாராயணன் ஆர் சம்மன் லைக் அவரு இவரோட சர்க்கிள்குள்ள இல்லாம வெளியே இருக்கிற ஆளு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வரும். அப்படிதான் லோகேஷ் உள்ள வந்தாரு. அதனாலதான் விக்ரம் வந்து இட் ஷோட் him in a new light and it became a huge hit. ஸோ அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் ஒரு வேற ஐடியாவோட பெர்ஸ்பெக்டிவோட வரப்போ it will work for both Maniratnam and Kamal Haasan நினைக்கிறேன். they should start working with different people. Very disappointing. எனக்கு
ஈவன் எனக்கு அது உனக்கு புரிஞ்சா தெரியல, மூவியோட டைட்டில் என்ன ரெலவென்ஸ் கூட எனக்கு இது வரைக்கும் எனக்கு இல்ல. I still don't know why it's called Thug Life. I don't know. But as a whole, I mean, it's, I think we were in the podcast or whatever, basically, like to see the audiences as well, their maturity as well. They stood when Kamal spoke something before the movie about the language. And other audience, they are, criticizing for making this bad movie. I think the audiences are also mature to differentiate what is what. That is a good healthy thing out of all this. That's been currently happening. But how do you see the trolls side of things that's currently there? People are struggling to openly tell this movie is bad or anything. மணிரத்னம் அண்ட் கமல் ஹாசன் இப்ப கூட வந்து சென்ட்ரிசம்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் I saw that. Yeah. அவர் வந்து பயங்கரமா படத்தை டிஃபெண்ட் பண்ணி இந்த படத்தை பிடிக்காதவங்க எல்லாம் ஒரு ஷாலோ மைண்ட் செட்டோட இருக்காங்க அது இதுன்னு போட்டிருக்காரு. ஃபேர் இனஃப். ஐ மீன் எவ்ரி ஒன் ஷுட் ஹாவ் தேர் ஒப்பீனியன் அண்ட் ஆல் தட். பட் அதுக்கு படம் பிடிக்காதவங்க எல்லாம் வந்து ஷாலோ மைண்ட் செட்டோட படம் பாக்குறாங்கன்னு அர்த்தம் இல்லை. இந்த எக்கோ சேம்பருக்குள்ள கமல் மாட்டிக்க கூடாது. மாட்டிக்கிட்டாரான்னு தெரியல, பட் மாட்டிக்க கூடாது. பட் ஐ கெஸ் லெஜெண்ட்ஸ் ஆஃப் த கேம்ங்கிறதுனாலே வந்து அவங்க கிரிட்டிசைஸ் பண்ண பயப்படுறாங்களோன்னு தான் எனக்கு தோணுது நீ சொல்ற பாயிண்ட்டுக்கு. பிகாஸ் சம்டைம்ஸ் இவங்களை ஓவரா கிரிட்டிசைஸ் பண்ணா டிஃபெண்ட் பண்றதுக்கு ரொம்ப விக்ரஸா வந்து பீப்புள். இப்ப கூட நாங்க தியேட்டரை விட்டு வெளியே வரப்போ ஒவ்வொரு தியேட்டருக்கும் வந்து ஒரு மக்கள் நீதி மையம்ல இருந்து வேற ஒரு அங்கிள் அனுப்பி விட்டுருப்பாங்க போல இருக்கு. எங்க தியேட்டருக்கு வெளியே வந்து அந்த அங்கிள் வந்து இந்த படம் வந்து கண்டிப்பா கமல்ஹாசனுக்கு நேஷனல் அவார்டு வாங்கி கொடுக்கும், இப்படி ஒரு படம் 10 நாயகனுக்கு சமம் இந்த படம்னு கண்ணா அப்படின்னா அடிச்சு விட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி இன்னொரு தியேட்டர்ல வந்து படம் நல்லாவே இல்லைன்ட்டு ஒரு பையன் வந்து புலம்பிட்டு இருக்கிறதுக்கு உனக்குலாம் என்னடா படம் பார்க்க தெரியாது இன்னொரு அங்கிள் வந்து அவர் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஸோ இட்ஸ் லைக் அதான் இந்த ஒரு சுத்தி சுத்தி இந்த மாதிரி. அண்ட் ஒன்ஸ் அகேன் இந்த பாயிண்ட் நம்ம சொல்லணும்னு சொன்னோமே, இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் வந்து காசு கொடுத்து அவங்கள வந்து நல்ல ரிவ்யூஸ் போஸ்ட் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. தட் இஸ் த லோவஸ்ட் ஆஃப் ஆல் லோஸ் ஃபார் போத் கமல் ஹாசன் அண்ட் மணிரத்னம். Like, I mean, if your movie is not good, just accept it and move on. Okay, it's gonna lose you some money. But நீங்க இப்போ இவங்களுக்கு காசு கொடுக்கறதுனால மட்டும் உங்களுக்கு அப்படியே வந்து எவனாவது வந்து தியேட்டர்ல வந்து பார்த்து காசு கொட்டிடவா போகுது? இந்த இன்ஃபுளுசர்ஸ் காசு கொடுத்து அவங்க வந்து நல்ல ரிவ்யூ சொல்ல வச்சு லைக் நீங்க வந்து ஆன்லைன்ல சொல்றதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னா அப்போ நீங்க சொல்றதை மட்டும் எவன் நம்ப போறான்? Yeah, all I feel is end of this, like just go back to sleep and I open my eyes. இது ஒரு faded memory-ஆ இருந்து வந்து எனக்கு ஆசையா இருக்கு. But it's not that. That's life. That's thug life, and that's what this episode is all about. It's a rant session. It's a full pain that we have seen from this movie. I was a bit struggling as well, Bala. Like some of the people who wanted to talk about this movie, it's like very confused on a stage. And what did I watch? What did I even watch? So the second one was like very dull, boring, not even captivating, not even 1 minute, grabbing my attention. What is going to happen? I don't even remember what the intro was, Kapala. I think இதுதான ஸ்னோ சீன் தானே. ஓகே ஃபைன். விவேகம்ல வந்து அவர் வந்து வரேமா அப்படின்னு சொல்லிட்டு கிளையில அப்படியே புடிச்சு தொங்கிட்டு இருப்பாரு. இதுல வந்து கீழே விழுந்துருவாரு, அவ்வளவுதான். போத் ஆர் தி சேம். It's very different. But yeah, we'll hope for the best, Bala, and that's what I'm also hoping from Kamal Haasan and hoping from Maniratnam. That's all I have to say. Anything else, Bala? Final words? Final words. தக் லைஃப் வந்து கடைசியில அவங்க என்னத்தை நினைச்சு எடுத்தாங்களோ நம்ம லைஃப் எல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆக்கிடுச்சு. காசு கொடுத்து எல்லாரும் காசெல்லாம் ரீஃபண்ட் கேட்கற அளவுக்கு மோசமாயிடுச்சு. லைக் அதான் ஒண்ணு இந்தியன் 2க்கு அப்புறம் நல்லா பயங்கரமான ஏதாவது ஒரு படத்துல கம்பேக் கொடுப்பாருன்னு பார்த்தா இந்தியன் 2 அளவுக்கு கடிச்சு வச்சுட்டு இருக்காங்க எல்லாரும். ஸோ hopefully they can come back with some good movies, both of them. ஆல்சோ ஏஆர் ரஹ்மான், உங்களுக்கு டைம் வேணும்னா டைம் எடுத்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் போடுங்க. இப்படி கன்றாவியா காதுல கரும்பு மிஷினை வச்சு ஓட்டாதீங்க இனிமேல. ஆன் தட் நோட் ஐ கெஸ் அவ்வளவுதான் நினைக்கிறேன். அப்படியே முடிச்சிடலாம். இதுக்கு மேல நம்ம இன்னும் ரேண்ட் அடிக்கணும்னா இன்னொரு 1/2 மணி நேரம் கூட அடிக்கலாம் தாராளமா. பட் I mean, I don't know where we lost. I mean, நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப ஒரு புரியாத சீன்ஸ் இருந்துச்சு. என்ன நடந்துச்சு தெரியல, ஏன் நடந்துச்சு தெரியல. So all was like here and there. I mean, there was only one dialogue I think that stood out. நாசர் ஏதாவது சொல்லியிருப்பாரு, என்ன சம்திங் பரிமாறல எல்லாம் பரிமா பண்ணிட்டு கடைசியில சைடில் மட்டும் பியத்தரை வச்சிருவான். So almost sums up the film as well. எல்லா ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணிட்டு இது இருக்கு அது இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில
பண்ணிட்டு போயிட்டாங்க. On that note, thanks for listening to the Shin Pad podcast. This is Vignesh and Bala saying